இந்த கொஸ்டின் எக்ஸாம்பிள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். என்ன டைப்னா இங்க பாருங்களேன். அதாவது இந்த மினிட் லேட்டா வருது. நார்மலா ஒரு ஸ்பீடோட கம்மியான ஸ்பீட்ல போகும்போது அவங்க வந்து கொஞ்சம் லேட்டா வராங்க. இது வந்து ஒரு டைப். இந்த டைப் வந்தாவே ஒரு பேட்டர்ன்ல சால்வ் பண்ணணும். என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பீடு வந்து நல்லா கவனிங்க. ஸ்பீடு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். இந்த பேசிக்ஸ் வச்சு தான் என்ன பண்ண போறோம், அந்த கொஸ்டினை நான் சால்வ் பண்ண போறோம். அது எப்படி சார் கேட்டீங்கன்னா, அதாவது என்ன? இப்ப ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம். ரொம்ப வேகமா வந்து பைக்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்க போய் சேர இடம் என்ன? ரொம்ப கம்மியான டைம்லயே போயிடும்ல. அதான் வேகமா போனோம்னா டைம் கம்மியா இருக்கும். அதே நம்ம கம்மியா போறோம்னு வச்சுக்கலாம். அதான் சாரி கம்மியா போறோம்னா, ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவா போறோம்னு வச்சுக்கலாம். டைம் என்ன இருக்கும்? அதிகமான டைம் எடுக்கும் ரைட்டா? இது பேசிக்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இத வச்சு தான் இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ண போறோம்னா, அவங்க என்ன சொல்றாங்க? நார்மல் ஸ்பீட் வந்து 2/3 ஆஃப் த ஸ்பீட் தான் போறான்னு சொல்றாங்க. நம்மளுக்கு என்ன தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஸ்பீட் எவ்வளவுன்னு தெரியாது. நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க. நார்மல் ஸ்பீட் வந்து இந்த கொஸ்டின் புரியுறதுக்காக உங்களுக்கு நான் அஸ்யூம் பண்றேன். அதாவது என்ன பண்றேன்னா, 3 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு சும்மா வந்து நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். 3 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இப்ப என்ன ஆகும்? 2/3 ஸ்பீட். இது வந்து நார்மல் ஸ்பீட். இதுல இருந்து 2/3 அப்படின்னா என்ன ஆகும்? 3ல அதாவது இப்போ நியூ ஸ்பீட் ரைட்டா? ஒரு நியூ ஸ்பீட். அது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3. அப்போ 3ல 2/3 அப்படின்னு போட்டா எவ்வளவு ஆகும்? 2 வருமா? சோ அப்ப 2 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல தான் என்ன பண்றான்னு வச்சுக்கலாம் போறாரு. நார்மலா போனா 1 மணி நேரத்துக்கு 3 கிலோமீட்டர். ஆனா அவரோட ஸ்பீடு சேஞ்ச் ஆகுது. 2/3 வேகத்துல தான் போறாரு. அப்ப 2 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல தான் வந்து போவாரு. இப்ப நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு தெரியாதுல. ஏ என்ற பிளேஸ், பி என்ற பிளேஸ்க்கு போறாரு. நான் என்ன பண்றேன்னா அஸ்யூம் பண்ணி ஒரு 6 கிலோமீட்டர் வச்சுக்கிறேன். ரைட்டா? 6 கிலோமீட்டர் வச்சுக்கிறேன். நார்மல் ஸ்பீட்ல நல்லா கவனிங்க. நார்மல் ஸ்பீட்ல ஏல இருந்து பிக்கு போனா அவருக்கு எவ்வளவு? அதாவது என்ன 6 கிலோமீட்டர்னா 2 மணி நேரம் எடுத்துக்கும் ரைட்டா? சோ அதுல அத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பீடுக்கான ரேஷியோ எடுத்துக்கிறேன். அதாவது நார்மல் ஸ்பீடு அதோட ரேஷியோ நியூ ஆன ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். என்ன வரும்? ரேஷியோ அது 3 கிலோமீட்டர் பெர் ஹவர். இது வந்து 2 கிலோமீட்டர் பெர் ஹவர். 3:2ன்னு வச்சுக்கிறேன். 3:2 இருக்கட்டும். இப்ப நான் 6 கிலோமீட்டர் இருக்கா? நல்லா கவனிங்க. இப்ப நார்மலான ஸ்பீட். 1 மணி நேரத்துக்கு நான் 3 கிலோமீட்டர் போறேன்னா, அந்த 6 கிலோமீட்டர்ல நான் 2 மணி நேரத்துல போறேன். அப்ப டைமிங் இதுக்கான டைமிங் என்ன அப்படின்னா 2 கிலோமீட்டர். அடுத்ததுல பாருங்க. என்ன ஆகும்? ஸ்பீட் கம்மி பண்ணிருக்கேன். 2 கிலோமீட்டர் 1 மணி நேரத்துக்கு 2 கிலோமீட்டர் தான் போறேன். அப்படி போனா எனக்கு என்ன ஆகும்? இந்த 6 கிலோமீட்டர்ல 3 மணி நேரம் ஆகும் ரைட்டா? 3 மணி நேரம் தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏல இருந்து பிக்கு போய் நான் வந்து சேருவேன். அப்ப 3 மணி நேரம். இதுக்கான டைமிங். நான் ஸ்பீட் ஸ்லோ பண்றதுனால அதுக்கான டைமிங் வந்து என்ன இருக்கு? இப்ப டைமோட ரேஷியோ எடுக்கும். 2:3 ரைட்டா? நார்மல் ஸ்பீடோட டைம் எது? நியூ ஸ்பீடோட டைம் எது? நல்லா கவனிங்களேன். நான் என்ன சொல்லியிருக்கேன்? வேகமா போகும்போது, அதாவது ஸ்பீடு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ரைட்டா? ஸ்பீடு இன்கிரீஸ் ஆச்சுன்னா டைம் கம்மியா இருக்கும். ஸ்பீடு குறைஞ்சது அப்படின்னா டைம் இன்கிரீஸ் ஆகும். இந்த இடத்துல நார்மல் ஸ்பீடு. இந்த இடத்துல இருக்கிற நார்மல் ஸ்பீடு இருக்கு பாத்தீங்களா? இங்க என்ன ஆகுது? அதாவது நல்லா கவனிங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு அதுக்காக தான். நார்மல் ஸ்பீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3ன்னு இருக்கு. அதுக்கான டைம் என்ன இருக்கு? 2ன்னு இருக்கு. நியூவான ஸ்பீடு இங்க 2ன்னு இருக்கு. அதுக்கான டைம் என்ன? 3ன்னு இருக்கு. அப்ப என்ன மீனிங்? நான் நார்மலான ஸ்பீட்ல போகும்போது என்ன பண்ணிருப்பேன்னா 2 மணி நேரத்துல போயிருப்பேன். ஸ்பீடு கம்மியாகறதுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா டைம் இந்த இடத்துல இன்கிரீஸ் ஆயிருக்கு ரைட்டா? அப்ப அந்த டைம் இன்கிரீஸ் ஆயிருக்குல்ல. இந்த டைம் இன்கிரீஸ் இது வந்து 2 மணி நேரம். இது 3 மணி நேரம். இந்த டைம் இன்கிரீஸ்க்கான ரீசன் என்ன? டைம் ஏன் இன்கிரீஸ் ஆச்சுன்னா, அந்த டைம் இன்கிரீஸ் ஆகிறதுக்கான இததான் எவ்வளவு சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் லேட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆக்சுவலி என்னன்னா உங்களுக்கு நான் ஹவர்ல வச்சு சொல்லிட்டேன். அதனால இந்த இதுல கன்ஃபியூஷன் வரலாம். இத நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா யூனிட் எடுக்கலாம். மடங்குன்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். அதாவது 3:2 மடங்கு. சோ ஸ்பீடோட ரேஷியோ வந்து 3:2. இதோட இன்வெர்ஸா தான் என்ன இருக்கும்னா டைம் இருக்கும். அதனால 2:3 தான் டைம். இது வந்து ஸ்பீடோட ரேஷியோ. இது வந்து டைமோட ரேஷியோ. இப்ப ஸ்பீடு குறையறதுனால என்ன இருக்கு? எனக்கு டைம் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. இந்த இன்கிரீஸ் ஆகுறது இது வந்து 2 மடங்கு, இது 3 மடங்கு. இந்த இன்கிரீஸ் ஆகுது பாத்தீங்களா? அந்த இன்கிரீஸ் ஆகுறது எத்தன? நார்மலா 2 மடங்கு இருந்தது. இப்ப 3 மடங்கு. எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்கு? 1 மடங்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. 2ல இருந்து 3 1 மடங்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. அந்த 1 மடங்கு இருக்கு பாத்தீங்களா? அந்த 1 மடங்குக்கான டைம் இன்கிரீஸ் ஆகுறதான். அதுதான் என்ன குடுத்துருக்காங்க? 10 நிமிஷம் குடுத்துருக்காங்க. டைம் இன்கிரீஸ்னா ஒரு நேரம் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு அர்த்தம். அந்த 1 மடங்குக்கான டைமிங் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க கொடுத்த வந்து 10 மினிட்ஸ் ரைட்டா? அங்க கொடுத்த 10 மினிட்ஸ். அவன் என்ன கேட்டிருக்கான்? நார்மலா போகும்போது, நார்மலான டைம்ல போயிருந்தா, அதாவது நார்மலான ஸ்பீட்ல போயிருந்தா, அவர் வந்து என்னன்னா, எவ்வளவு டீல அதாவது நார்மல் ஸ்பீட்ல போகும்போது எவ்வளவு நேரத்துல போயிருப்பாருன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நார்மல் ஸ்பீடுக்கான மடங்கு எவ்வளவு? நார்மல் ஸ்பீடுக்கான மடங்கு வந்து டைம் பாருங்க. எவ்வளவு 2 தானே 2 மடங்கு தானே. 1 மடங்கு 10 நிமிஷம்னா 2 மடங்கு எத்தனை நிமிஷம் வரும்? நல்லா கவனிங்க. 2 மடங்கு எத்தனை நிமிஷம் வரும்? 1 மடங்கு 10 நிமிஷம்னா 2 மடங்கு 20 நிமிஷம் வரும். அப்ப நார்மலா அவர் போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், 20 நிமிஷத்துல போயிருப்பாரு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா, ஏ தான் வரும்.